அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாதகத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கேது திசையில் சனி புத்தி நடந்தால் என்ன பலன், இந்த சனி யார் கேது யார், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் சனியும் கேதுவும் யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் சேர்ந்துருந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் கடனே ஆக மாட்டாங்க. அப்படி கடன் ஆயிட்டாங்கன்னா அது வாழ்க்கையில் கடன்லேருந்து மீண்டே வர முடியாது. அவ்வளவு கடன் ஏற்றமாயிரும். அப்போது இதை நம்ம இந்த பதிவை தெரிஞ்சுக்கிட்டால் இனிமேல் நம்ம கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு பண்ணலை இல்லையா? ஏன்னா ஜாதகத்தில் நல்ல நல்ல யோகங்கள் எல்லாம் ஒரு மனிதருக்கு தேவை. அப்போது அந்த கேது திசையில் சனி புத்தி நடந்தால் கடன்கார தெய்வம் இந்த கேது நெருக்கடி கொடுத்து தொழிலை முடக்கி ஜாதகத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒன்றை போட்டு ஒன்று பெருசு பண்ணலான்னு நினச்சி இதில் அதில் வந்துடுன்னு சொல்லி மொத்தமாக கடனை வாங்கி போட்டு வட்டி கட்ட முடியாமல் கடனாளியாகி உட்காந்துருவாங்க. அதுதான் இந்த சனி கேது காம்பினேஷன். எப்போவுமே கேது திசையில் சனி புத்தி நடந்தால் இந்த பிரச்சனை ஜாதகத்தில் இருக்குது. அப்போது இதிலிருந்து நம்ம சரியாகிறதுக்கு என்ன வழிமுறைகள், அதை நம்ம தெரிஞ்சிட்டாலே நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் இல்லையா? அப்போ பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சிறப்பான காலம் இந்த கேது திசையில் சனி புத்தி வந்தால் இந்த கடவுளை நான் கரெக்டாக கட்டியாக பிடிக்கணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேது திசையில் சனி புத்தி நடந்தால் கடன் அதிகமாகும். இந்த கடனை நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம், ஆதிகால பரிகாரங்கள். இதில் மெயினாக பாருங்கள், இந்த சனி பகவான் குச்சனூரில் இருக்கக்கூடிய சுயம்பு வடிவமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். இந்த கேது பகவானுடைய ஆலயம் கீழ்பெரும்பள்ளத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த ரெண்டு கோயிலுக்குமே போய் கிழமையெல்லாம் நீங்கள் வேண்டாம், பொதுவாக எடுத்துக்கோங்க. சாமிக்கு போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சனி பகவான் கோவில் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுயம்பு அங்கே எள்ளு விளக்கு தீபம் போயிட்டுருக்குது. 19 விளக்கு எள்ளு விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்போ அந்த கடல்லேருந்து நிவர்த்தி ஆகிடலாம். வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரு புகழ் செல்வம் எல்லாமே இதில் உள்ளே வந்துடும். அப்போது அந்த ஜாதகத்துக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னா, இந்த கேது திசை நம்மளை நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடன் மன உளைச்சல் நெருக்கடிகள் அதிகமாகும். இது எல்லாம் சரி பண்ணணும். அதே போல் உறவு முறைகளில் நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும். கையெழுத்து போடும்போது பார்த்து போடணும். அந்த கேது என்பது நம்ம தெரியாமல் ரிவர்ஸ் பிளானட்டு, ஆன்டி கிளாக்வஸ். நம்ம யாராவது 4 பேர் நிற்கும் போது நியாயம்னு போகக்கூடாது, 10 பேர் நிற்கும் போது பஞ்சாயத்துன்னு போகக்கூடாது, வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. இந்த புத்திகளை தான் நெருக்கடி நம்மளுக்கு நிறைய வரும். அப்போது இந்த நெருக்கடிகள்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஜாதகத்தில் மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஏன்னா சனியும் பாவகிரகம், கேதுவும் பாவகிரகம், இந்த ரெண்டும் பாவிகளாக இருக்கிறனால நம்ம ஜாதகத்துக்கு எகென்ஸ்டாக வேலை செஞ்சதுன்னா நம்மளுக்கு அது பாதிப்பு தானே. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் கேது திசையில் சனி புத்தியில் இந்த ஆலய வழிபாடுகளை நீங்கள் கரெக்டாக செய்துட்டு வந்தால் அடுத்த பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கலாம். குடும்பத்துக்குள்ளே தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்கணும். அதே போல் திருநள்ளாறு கோயிலுக்கு போனீங்கன்னா திருநள்ளாறில் நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சனி பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். திருநள்ளாறு கோயிலில் இந்த மாதிரி 7 சனி நடக்கிறவங்க, அஷ்டமச்சனி நடக்கிறவங்க, மங்குச்சனி பொங்குச்சனி மாரகச்சனி கண்டச்சனி மரணச்சனின்னு ஏதாவது நடந்தால், இல்லை சனி திசையோ சனி புத்தியோ இதெல்லாம் நடக்கும்போது திருநள்ளாறு கோயிலில் போய் நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமிக்கு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது திசையில் சனி புத்தி உங்களுக்கு கெட்டது விலகு.
இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இந்த அதாவது வான சாஸ்திரத்துலேருந்து அந்த ஒளியே அந்த தண்ணிக்குள்ளே தான் விழுகிறதா முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே தான் சனியோட பவருடைய தாக்கம் குறையக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் செய்யும்போது உங்கள் ஜாதகத்துக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் கேது திசையில் சனி புத்தி. அதே போல் கால பைரவருக்கு சாப்பாடு வைங்க. அந்த கால பைரவருக்கு சாப்பாடு வைக்கிறது, கால பைரவர் கோயிலில் போய் விளக்கேற்றுறது, பூசணிக்காயை கட் பண்ணி அதில் நெய்யை ஊற்றி அதில் திரியை போட்டு நல்லெண்ணெய் திரி போட்டு சாமி கும்பிடலாம். நெய்யிலையும் போடலாம். இந்த ரெண்டில் எது வேணால் நீங்கள் செய்யலாம். கால பைரவர் யாருன்னு கேட்டால் காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் ஜாதகம் அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம ஜாதகம் நிறைய வளர்ந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு அந்த யோகம் ஏற்படும். அப்போது இந்த ஜாதக ரீதியாக நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போனால் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா சந்தோஷ நிம்மதி கிடைக்கும். அப்போ சாமியோட அனுகிரகம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமெல்லாம் ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குது. அது எல்லாமே கேது திசையில் சனி புத்தி நடக்கும்போது தான் அந்த சம்பவங்கள் நடக்கும். அப்போ இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் விளக்கு போடும்போது நீங்கள் இந்த பாட்டை சொல்லி விளக்கு போடுங்க. முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கேற்றுங்க. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். இப்படி பண்ணும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் செஞ்ச பாவமெல்லாம் நீங்கும். இதிலேயே எல்லாமே வந்துடுது. நம்ம தாய் தந்தைகள் நாம் கர்ப்பத்துக்குள்ளே இருந்து வெளியில் இந்த பூமியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளேயே வந்துருச்சு. அதுதான் கேது திசையில் சனி புத்தி. நம்ம கர்மாவை குறைக்கத்தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இதை கரெக்டாக செய்துட்டு போனால் போதும். இது எல்லாமே பாருங்கள், இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன், A4 சைஸு. இது 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு 2 நாளில் கிடச்சிரும். கொரியர்லேயே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு மெயினாக என்ன அப்படின்னா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்கள் கிடச்சிரும். இது இல்லாமல் ஜோதிட வகுப்பு, இன்றைக்கி ஜோதிடம் ஆதிகால பரிகார ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குறோம். இந்த முன்னோர்கள் இனி போகிற காலத்தில் வீடு வீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஜோதிடம் தேவை. முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ முன்னோர்கள் எல்லாம் இப்போ நிறைய பேர் இல்லை. அப்போ இந்த ஆதிகால பரிகாரமும் ஜோதிடமும் வகுப்பெடுத்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால் சக்திக்கு முக்கியத்துவம். அதனால் பெண்கள் 108 பேருக்கு ஜோதிட வகுப்பு ஆரம்பிச்சிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க, ஜோதிடம்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்க இதில் படிக்கலாம். அவங்களுக்கு தான் இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் ஆலய வழிபாடுகளுக்கு மக்களை அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதிகால பரிகாரங்களை கொடுத்துருப்பேன். எல்லாமே மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.